إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. قال تعالى في آية أخرى: ويخرون للأذقان يبكون ويزيدهم خشوعا. قال أيضا: إنهم كانوا يسارعون في الخيرات ويدعوننا رغبا ورهبا وكانوا لنا خاشعين. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதர சகோதரிகளே, புனிதமான இந்த ஜும்ஆவுடைய நேரத்தில் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக, அறிந்ததை செயல்படுத்தி வாழக்கூடிய ஒரு நன்மக்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த நியத்தோடு நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படியான எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் நல்லா ஏற்று நமக்கு நிறைந்த நற்கூலிகளை வாரி வழங்க போதுமானோம் என்று கூறி இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பிச்சு. அன்பான சகோதரர்களை, இந்த ஜும்மாவுடைய இந்த தருணத்தில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் அஸ்ஸலாத்து ஃபில் குஷ்ஷூ, தொழுகையில் உள்ளச்சம். கடந்த வாரங்களுக்கு முன்பாக சவுதியில பல ஜும்மாக்கள்ல இந்த டாபிக்கை பேசியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இங்கேயும் அதுக்கான தகவல்களை நாம் தரலாம் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பை தேர்வு செய்தோம். அஸ்ஸலாத் ஃபில் குஷ்ஷூ, அதாவது தொழுகையில எந்த அளவுக்கு உள்ளச்சம் இருக்கிறது, உள்ளச்சத்தோடு உள்ள தொழுகை அப்படிங்கிறது தான் இதனுடைய டாபிக். இது விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்துல கத் அஃப்லஹல் முஃமினூன், கண்டிப்பாக இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றனர் அப்படிங்கிறாங்க. மறுமை நாள் என்பது இனிதான் வரும். ஆனா அல்லாஹ் முஃமின்களாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி, அதுல சந்தேகம் இல்லை. அந்த பேரை நம் மௌத்தாகும் போது, மரணிக்கும் போது மலக்குல் மௌத் நம்மை முஃமினாகவே சந்தித்தார் என்று சொன்னால், நம்மை முஃமினாகவே பார்த்தார் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றிதான். அப்படி முஃமினாகவே என்னை கண்டு விட்டால், மலக்குல் மௌத் என்னை பார்த்து விட்டால், அதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை. ஆனா அந்த முஃமின்ங்கிற அந்த பேரை வாங்குற அளவுக்கு நம்முடைய தொழுகை இருக்கும். நம்ம யாருமே அதை கவனம் செலுத்துறது இல்லை. முஃமின்ங்கிற பேரை வாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தொழுகை, தொழுதுட்டா முஃமின் ஆயிரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்படி சட்டங்களை ஃபாலோ பண்ணா பத்தாது,
நபி வழிபடி நான் தொழுதுட்டேன், அதோட காரியம் முடிஞ்சு போனா பத்தாது. ஆனால் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கலாம்? அல்லாஹ் இபாதத்தை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அவனை நீங்க புகழ்றீங்களான்னு பார்க்கணும். அவன் மீது நீங்கள் மன்னிப்பின் அருளை ஆதரவு வைக்கிறீர்களான்னு பார்ப்பான். 3வதாக அவனுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா? இது நீங்க நோன்பு பிடிச்சாலும் அந்த தக்குவாவோட எதிர்பார்ப்பான், நீங்க ஹஜ்ஜி செஞ்சாலும் அந்த தக்குவாவோட எதிர்பார்ப்பான், நீங்க ஜக்காத்து கொடுத்தாலும் அந்த தக்குவாவோட எதிர்பார்ப்பான், நீங்க தொழுதாலும் அந்த தக்குவாவை தான் நல்லா எதிர்பார்ப்பான். அது இல்லாத தொழுகை கண்டிப்பாக தொழுகை மட்டும்தான் இருக்குமே ஒழிய மோமின்கிற பேரை பெற்று தருமா, முத்தகிங்கிற பேரை பெற்று தருமா, இல்ல அந்த அளவுக்கு நம்ம உழைச்சிருக்கோமா, அந்த அளவுக்கு தொழுகையை மேம்படுத்தி இருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம வெறும் சூறாவும் சனாவும் அதுல ஓதக்கூடிய துவாக்களை மட்டும் ஓதி விட்டு நீங்கள் கலைத்து விட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத சுயபரிசோதிச்சு. இப்ப அல்லாஹ்வே குர்ஆன்ல நான் சொன்ன அந்த அத்தியாயத்துல 23வது அத்தியாயம் 1வது வசனம் சொல்லிட்டேன். அடுத்த 2வது வசனத்துல அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அந்த முஃமின் வெற்றி பெறக்கூடிய முஃமினுடைய செயல் எப்படி இருக்கும்னா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவங்க பயந்து தொழக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்களுடைய தொழுகை எல்லாமே பயபக்தியோடு இருக்கும். அல்லாஹ்வ பயப்படுற பயபக்தி. 5 வேளை தொழுகை நான் கடமை நிறைவேற்ற வர்றேன், கரெக்டா தொழுதுறேன், அதுதான் பயபக்தி நீங்க நினைச்சீங்கன்னா அது. அந்த தொழுகை என்பது உங்களை நற்குணம் மிக்கவர்களாக, ஹராம் ஹலாலை பேணக்கூடியவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்ததை தவிர்த்து விட்டு ஏவியதை மட்டும் செய்யக்கூடியவர்களாக இந்த தொழுகை உங்களை மாற்றி, நாவாலும் கரத்தாலும் பிறருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதவர்களாக ஒரு சிறந்த முஸ்லீமாக என்ன செஞ்சிருவேன், உங்களை மாத்தினேன் அப்படிங்கிறத அல்லாஹ்வே ஒரு மூமினான அவருடைய தொழுகை எப்படி இருக்கும்னா உள்ளச்சத்தோடு உடைய தொழுகையாளியாகத்தான் அவர் இருப்பார் என்பதை தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டார். மேலும் அல்லாஹ் சொல்லும் போது இன்னொரு வசனத்துல وَيَخِرُّونَ لِلْأَذْقَانِ وَيَخِرُّونَ لِلْأَذْقَانِ يَبْكُونَ وَيَزِيدُهُمْ خُشُوعًا 17வது அத்தியாயம் 130வது வசனம். அவங்க முகம் குப்புற விழுவாங்க. அப்படி விழுறதுனால என்ன ஆகும்னா அழுக வரும், அழுவார்கள். அவருடைய அழுகை அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தையும் பயத்தையும் தக்வாவையும் அதிகரிக்கும். உள்ளச்சம். ஒரு முகம் குப்புற விழுவாங்கன்னா எதை சொல்லப்படுது? சஜிதா. சஜிதாவை பல இடங்கள் அல்லாஹ் சிலாகின்னு சொல்றான். அல்லாஹ்வுக்கு சஜிதாக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சஜிதா செய்ய மாட்டேன் என்று அடம் பிடித்த இப்லீஸை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான். அப்ப அல்லாஹ்வுக்கு சஜிதா ரொம்ப பிடிக்கும். சஜிதா தான் தொழுகையினுடைய இதயம். அது உட்கார்ந்து கொள்வதற்கு அந்த பாக்கியம் இல்லை. அந்த கவலை எத்தனை பேருக்கு உட்கார்ந்து கொள்வதற்கு இருக்குதுங்கிறத அவங்களுடைய உடல்நிலை, அவங்களுடைய சூழ்நிலையை நீ கேட்டு தெரிஞ்சாதான் எவ்வளவு கவலையில் இருக்காங்க. இந்த சஜிதாவை செய்ய முடியலையே ஒரு நிலைமையின் ஆராய்ச்சி. அப்படி ஒரு எண்ணம் இருக்கணும், அப்படி ஒரு கவலை இருக்கணும். ஏன்னா சஜிதாங்கிறது மிகவும் நெருக்கமான பகுதி யாருக்குன்னா அல்லாஹ். அதனாலதான் சஜிதாவில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது அனைத்து பிரார்த்தனைகளையும் மன்னிப்பு போன்ற எல்லா பிரார்த்தனைகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். இராஜா நஸ்ருல்லாஹ் சூரா இறக்கிறதுக்கு பிறகு ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா இறக்கிறதுக்கு பிறகு ஒவ்வொரு சஜிதாவிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹ் கேட்க ஆரம்பிச்சாங்க. தஸ்பீஹ் செய்யறதுதான் பாவம் பண்ணிக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்றான். அது எங்க கேட்கறாங்க? தொழுகையில.
சஜிதா என்பது பிடித்தமான பகுதி, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான பகுதியாக இருக்கிறது. சஜிதா செய்யும் போது அல்லாஹ்வை மிகவும் நெருங்குகிறார் ஒரு அடியான். அப்ப இந்த சஜிதான்ற ஒண்ணு உங்க அச்சத்தை அதிகப்படுத்திருக்க வேண்டாமா? அல்லாஹ் குர்ஆன்ல அந்த சஜிதாவுக்குள்ள டெஃபினிஷன் விளக்கம் அவனே கொடுக்கிறான். وَيَخِرُّونَ لِلْأَذْقَانِ يَبْكُونَ وَيَزِيدُهُمْ خُشُوعًا. சஜிதா செய்வீங்க, அதை அழக்கூடியவங்க அழுது கொண்டிருப்பார்கள். அந்த அழுகை அவங்களுடைய அச்சத்தை அதிகப்படுத்து. நீங்க வெளிப்படையா யாருக்கு தெரிஞ்சீங்கன்னா அதுவும் அவசியம் இல்லை. மனசால சவுண்டே இல்லாம கூட நீங்க அதுதான் நல்லா கேட்கும். உள்ளச்சம் என்ன? உள்ளத்துல உள்ள அச்சம். அதே மாதிரி கவலை மனசுல வச்சுக்கணும். பெருசனல் வெளியில சொல்லிட்டு அலைவோமா மாட்டோம். அல்லாட்ட மட்டும் கொட்டலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரிதான் அழுகை என்பது தனிமையில் கண்ணீர் சிந்துவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை நேரத்துல தகர்ந்து போயிட்டாங்க. நம்ம நோம்போட பிடிச்சிருக்கோம். நமக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடியது கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் தனிமையில் அடுப்பில் சுடுதண்ணி கொதிச்சா என்ன சத்தம் வருமோ, முட்டையா வரும்ல பம்புசா, அந்த கொதி வரும்போது, சோறு அடுப்புல இருக்கும்போது வெந்து வரும்போது அந்த கடைசி பருவம் ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த சப்தம் ரசூலுல்லாஹ்வுடைய அழுகையின் சப்தம் சஜிதா. இந்த ஆயத்து சொன்ன மாதிரி இதுக்கு 100% தகுதி வாய்ந்தவங்களா இருந்திருக்கிறாங்க. நம்முடைய சஜிதாக்கள் எப்படி இருக்குதுங்கிறத நாமளே நிச்சயிக்கலாம். எவ்வளவு பலகீனமா இருக்குது. இந்த சஜிதா தக்குவாவை அதிகப்படுத்தி இருக்கா? எவ்வளவு வருஷம் கொண்டு இருக்கோம், எவ்வளவு நாள் கொண்டு இந்த சஜிதா நம்மளை மாத்தி இருக்குதா, நம்மளை திருத்தி இருக்குதா, நம்மளை பண்பட்டவங்களை ஆக்கி இருக்குதா? இவ்வளவு வீக்னஸ வச்சுக்கிட்டு நான் தொழுது முடிச்சிட்டேன் மேல முடிச்சு போனா கடமையை செய்கிறீர்கள், கடமைக்கு செய்கிறீர்கள் மாதிரி ஆயிரும். கடமை உணர்வோடு செய்கிறீர்கள் என்ற அர்த்தம் கிடையாது. அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். எந்த அளவு பண்ணா 21வது அத்தியாயம் 90வது வசனம். முந்தின வரியில சொல்லும்போது இன்னமும் நிச்சயமாக அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நன்மையிலே விரையக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்கள். நன்மையில என்ன செய்யணும்? விரைந்து போகும். இத சொல்லிட்டு தொடரா சொல்றான். நன்மையில விரையக்கூடியவங்க எந்த மாதிரி விரைகிறார்கள்? நம்மிடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள். ஒரு ரஹபன் அச்சத்தோடு ஆசை. துவாவே என்கிட்ட கேட்கிற துவாவே பயத்தோடு எல்லாம் இது கிடைச்சிடாதான் ஆசையோட மன்னிப்புங்கிற ஒரு விஷயம் பெரிய விஷயம் தானே. அதுவே ஒரு பெரிய நேமத்தாக கருதினார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியே இவ்வளவு அழுகணும்னு அவசியம் இல்லை, இவ்வளவு தாழ்மைங்கிற அளவுக்கு தொழுன்னு அவசியம் இல்லை. என்ன அந்த அளவுக்கு இந்த தூங்குறவங்க நிமிர்ந்து வரும், எல்லாம் நிமிர்ந்து வரும். அப்ப அந்த அளவுக்கு அந்த சஜிதாங்கிறது அல்லாஹ் அடுத்து தொடராத வசனத்தை சொல்லிட்டு வரும்போது நன்மை விரைவுகள் விரையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யும்போது அச்சத்தோடும் ஆசையோடு இருக்கணும். இப்ப தொழும்போது அல்லாம பாய்க்கு போறோம். இது ஒரு பிரார்த்தனை சடங்கா ஓதுறமா இல்ல அச்சத்தோட ஆசையோடு. அது தவற மன்னிக்கிறதுக்கு அல்லாட்ட கேட்கணும். என் தவற விட்டு என்ன தூரம் ஆக்கி அல்லாம பாய்க்கு ஓ பைன கட்டாயம். தவற விட்டு என்ன தூரம் ஆக்கிறதுன்னு கேட்கறதுக்கு அந்த அல்லாம பாய்க்கு வெறும் சஜிதா கடையில ரப்பி சொல்லி கேட்கணும். அந்த இடத்துல அது ஓதும் சட்டம் நம்ம பார்வை. ஆனா சஹாபாக்களுடைய பார்வை, இமாம்களுடைய பார்வை, தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய பார்வை என்னன்னு சொன்னா அல்லாஹ் நன்மையில விரைய சொல்றான். பிரார்த்தனையில அச்சத்தோட ஆசையோடு செய்கிறான்.
மேலும் சொல்றான், எனக்கு மட்டுமே பயப்படக்கூடியவங்களா இருங்கிறான். நான் வேற யாருக்கு பயப்படுறது? நீங்க கண்டதுகள் இதுக்கெல்லாம் பயப்படுறது, நோய் நொடிக்கு பயப்படுறது, பலாய்ப்பு செய்வதற்கு பயப்படுறது, ஆட்சியாளர்களுக்கு பயப்படுறது, அவன் வந்துட்டா என்ன ஆயிரும், இவன் வந்துட்டா என்ன ஆயிருந்து ஈமான விடக்கூடிய அளவுக்கு பேசுறது, அவன் வந்தா பாதுகாப்பான்னு சொல்றது, இவன் வந்தா பாதுகாப்பான்னு சொல்றது, சிறுபான்மையை பாதுகாப்பு செருக்கான வார்த்தையில சொல்றது, இவன் வந்தா வெளியில தத்துவா இருக்கிறது. தௌஹீத் பேசக்கூடிய இந்த நாவலிருந்து இதெல்லாம் வந்தாலே அது அறிந்து வருதா அறியாமல் வருதா? நீ அரசியலுக்காக சொன்னாலுமே சொல்லுதான். அப்படிங்கும்போது கவனமா இருக்கமா? கொள்கை என்று சொல்லிக்கிறோம், கொள்கைவாதிக்கிறோம், இந்த மாதிரி வார்த்தைகள் விடுறதுல கவனமா இருக்கமா? அல்லாஹ் பயப்படுறோமா? சகஜமா இப்போ சிறுக்கின் வார்த்தைகளை குராஃபிகள் மொழிகிறார்கள். கபருக்கு போறவங்க பண்றாங்கன்னு சொல்றவன் ஒரு பக்கம் அவனை சாடித்து, இன்னொரு பக்கம் நான் செய்யற தப்ப மறந்துடுறமே, எல்லாம் கண்டிக்கத்தக்க. அதனால அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படணும். இந்த துன்யாவுல அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஒரு தொழுகையாளியாக இருக்கக்கூடியவர் அந்த பயம் நமக்கு இருக்கிறதா என்பதை என்ன செய்யணும், நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்லும்போது இன்னொரு வசனத்துல 2வது அத்தியாயம் 45வது வசனத்துல வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின். வஸ்தஈனு உதவி தேடுங்கள், பிஸ்ஸப்ர் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள், வஸ்ஸலாஹ் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். தொழுகை என்பது ஈயாக நாமதோ ஈயாக நஸ்தஈன் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுறோம். எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம், உதவி தேடுறோம், உன்னதான் வணங்குறோம்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை என்ன சொல்றோம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். பாதை தெரியாம போயிருக்கணும், பாதை தெரியாம போறோம், வேடிக்கையும் விளையாட்டையும் பார்த்துட்டு அது சரின்னு அதன் பின்னாடி போறோம். உள்ள காட்டின ஆடு பின்னாடியே வர்ற மாதிரி எவன் சரியான கொள்கையில உள்ளவன் தெரியாம பேச்ச கண்டு மயங்கி பின்னாடியே போயிடும். இதெல்லாம் சரியான பாதையில போறோமான்னு எங்களுக்கு தெரியும். அதனால இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். நீ நீ அருள் கொடுத்திருப்பிய சஹாபாக்களுக்கு அறிவு கொடுத்தான், நபிமார்களுக்கு அந்த அருள் கொடுத்த அந்த மாதிரி ஒரு வழியை விருந்தாங்க. அதான் எங்களுக்கு. ஆனா எந்த வழியை காட்டக்கூடாது, உன் கோபத்திற்கு ஆளனுடைய வழியையும் காட்டாத, உன் சாபத்துக்கு ஆளனுடைய வழியையும் காட்டாத, வழிகட்டவருடைய வழியையும் காட்டாத அப்படின்னு கேட்கிறவனா இருந்தா செயல்பாடுல எப்படி இருக்குன்னு யஹூதி நஸ்ரானிகளுடைய கொள்கையில போகணும். யஹூதி நஸ்ரானிகள் உருவாக்கின கொள்கை தான் முஸ்லிம்ன்ற பேர்ல ஏகப்பட்ட கொள்கைகள் இன்னைக்கு பேரை வச்சுட்டு நாங்களே குரான் சொன்னாலும், அவன் இன்னும் வேற எந்த கொள்கை ஷியான்னு சொன்னாலும், எந்த கொள்கையை சொன்னாலும், குரான் சொன்னாலும் யஹூதி நஸ்ரானிகள்ட்ட அல்லாஹ் தடுத்தானா வெற்றி வைக்காத சொல்லிடுவான். என்ன ரெண்டு பக்கம் தவறு இருந்தாலும் அது தவறு தான், நியாயம் கற்பிக்க முடியாது. ஆக அல்லாஹ் சொன்னா யார அல்லாஹ் யஹூதி நஸ்ரானிகளை வெறுத்தானா அவங்கள்ட்ட அந்த கூட்டாளியை வைக்கக்கூடாது. வச்சாம்னாக்க சோதனைகள் யாரு அந்த கூட்டாளிகளை யஹூதி நஸ்ரானிகளை எடுத்துக்கொண்டார்களோ அவங்களுக்கு வரதான் போகும். அது அல்லாஹ் கையில இருக்கு, அல்லாஹ் கையில இருக்கு. யாருக்கு எப்ப சோதனை உருவான்னு நம்ம சொல்ல வேண்டாம் ஆயா, அது அல்லாஹ் பார்ப்போம். ஆனா கவனமா இருக்க வேண்டியது எல்லோருடைய கடமை. அவன் அப்படி இருக்கானா, இவன் இப்படி இருக்கானா, அதெல்லாம் கேட்க முடியும். நம்ம அப்படி இருக்கோமா? ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாலே ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். அதனால அல்லாஹ் சொல்றான், பொறுமையை கொண்டு தொழுகை கொண்டு நடத்த உதவி தேடுங்க. அது என்ன நீ உதவி, எந்த உதவியா இருந்தாலும் சரி. தொழுகையிலேயே கூட பல உதவிகள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். மன்னிப்பை கேட்கிறோம், மதுபிரத்தை கேட்கிறோம், நியாமத்தை கேட்கிறோம், ரஹ்மத்தை கேட்கிறோம், நல்லவனா வாழணும், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எனக்கு அமைதி வேணும், எல்லாம் கேட்கலாம். தொழுகையிலேயே பொறுமையா நிதானமா அல்லாஹ்விடத்துல கேட்கணுங்கிறத அல்லாஹ் எதிர்பார்க்கும்.
ஆனா கேட்கிறோம்ங்கிற எண்ணத்துல அதை கேட்கணும். சும்மா சம்பிரதாயத்துக்கு இந்த துவாவெல்லாம் ஓதி முடிச்சுட்டேன், என் தொழுகை முடிஞ்சிட்டு போனா பேசு. அதான் அல்லாஹ் சொல்றான், சொல்லிட்டான்னா பொறுமையை கொண்டு தொழுகை கொண்டு உதவி இப்ப நான் கேளுங்கன்னு சொல்றேன்ல, இது யாருக்கு சுமையா தெரியுது, பாரமா தெரியுது அப்படின்னு சொன்னா பயபக்தி இல்லாதவங்க. பயபக்தி உள்ளவர்களுக்கு என்னிடத்திலே தொழுகையின் மூலமாக உதவி பெறுவதும் பொறுமையின் மூலமாக உதவி பெறுவதில் சிரமம் இல்லை, சிரமமே கிடையாது. இன்னைக்கு துவாவே படிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கான் தொழுகை அறவேற்கான. இன்னும் துவா முழுமையா தெரியாது நிறைய பேருக்கு. ஒரு காலத்துல படிச்சு வச்சிருப்போம், அதைத்தான் நம்ம ஓதிருக்கோம். இன்னும் என்னெல்லாம் துவாக்கள் இருக்கு தொழுகையில தெரிஞ்சுக்குவோம், சேர்த்துக்குவோம், ஆட் பண்ணிக்குவோம். ஒரு இராஜா ரசூலுல்லாஹ் என்ற சூரா இறக்கவன ரசூலுல்லாஹ் சரியா ஒரு துவா ஆட் பண்ணாங்கல்ல, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. எதுக்கு? பாவ மன்னிப்பு கேளுங்க அல்ல ஆர்டர் போடுறோம். அந்த கேட்கிறேன், அது எங்க சஜ்தா? நம்ம அப்படி இருக்கோமா? நம்முடைய தொழுகை அந்த அல்லாஹ்வோடு உள்ள தொடர்போடு இருக்கா? அல்லாஹ்வோட டச் ஆகுதா மனசு? உடல் நிக்குது, உடல் இருக்கிறது, சிந்தனை இல்லை. நாவு ரோபோவாக இயந்திரமாக ஒரு செல்போன் மாதிரி ரெக்கார்ட் பண்ணத திரும்ப சொல்லுது. எப்படி குரானை ரெக்கார்ட் பண்ணாத செல்போன்ல இருந்து டவுன்லோட் பண்ணி கேட்கிற மாதிரி, நான் இப்ப தொழில் நிக்கிற நீ என்னெல்லாம் ஒழுங்கமா வச்சுப்போ, இது சோரை பார்த்து வச்சுக்கோ. இன்னைக்குள்ள நிலைமை அப்படித்தான் இருக்கிறது என்பதை என்ன செய்யணும்? தெளிவான முறையில புரிந்து கொள்ளணும். அதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை நமக்கு என்ன செய்யலாம் சொல்லிட்டாங்க. ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க, இதா காம அஹதுக்கும் யுஸல்லி ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பஹு. புகாரி முஸ்லிம்ல நீங்க உங்களுக்கு ஒருவர் தொழுகைக்காக நின்றால் அல்லாஹ்வோடு பேசுகிறோம் என்ற எண்ணத்தோடு நில்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆர்டர், கட்டளை. நீ இல்லுங்க, நிக்காம சொன்னோன்னு இல்லுங்க, கதுக்காம தீசலா, தொழுகை நிலைநாட்ட தயாராக. தொழுகைக்கு வந்துட்டேன், வரிசை நின்றுட்டேன், நிலைநாட்டியாச்சா? கிடையாது. தொழுகைக்கு நின்றால் அல்லாஹ்வோட பேச தயாரா இருக்கிறேன். இப்போ இக்காம சொல்லுவோம், திரும்ப படிக்க உடனே பேச தயாராக இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு நிற்க வேண்டும். தக்பீர் கட்டிவிட்டால் அல்லாஹ்வோடு பேச துவங்கிவிட்டேன். சனாவின் மூலம், பாத்தியாவின் மூலம், துணைசுராவின் மூலம், பல துஆக்களின் மூலம் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். துணைசூரா ஓதும் போது அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான். இராஜான சூரா ஓதுறீங்க, அல்லாஹ் கட்டளை சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் வரும். துதி செய், தஸ்பீஹ் செய், சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலா. அப்ப அந்த செயல் வடிவம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறத கொஞ்சமாவது புரிந்து ஓதக்கூடியவர்களாக சூரத்துல் ஃபாத்திஹாவையும் புரிஞ்சு ஓதணும், துணை சூறாவையும் புரிஞ்சு ஓதணும். நீங்க கேட்க அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் சொல்ல, இப்படி இரண்டுமே கலந்ததுதான் தொழுக. உங்களுக்கு ஒருவர் தொழுகைக்காக இருக்கும்போது அவ்வாறாகவே நில்லுங்கள். இது போன்ற உள்ளமா இன்றைக்கு இருக்கிறது. அதான் கேட்கிறாங்க, இந்த மாதிரி உரையாடக்கூடிய உள்ளங்கள் எங்கே? இது போன்ற நோக்கத்தோடு சொல்லக்கூடிய தொழுகையாளிகள் எங்கே அப்படின்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம். எனவே அன்பான சகோதரர்களே, அந்த மாதிரி தொழுகையை தொழக்கூடிய மக்களாக நாம் யாவரையும் எல்லாம் ஆகிய உருவானாக வாசித்தவன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரவாஹு அபூ தாவூத், அதாவது இன்னல் அப்த லா யுஸல்லி ஸலாத வமா யக்துபு லஹு மின்ஹா இல்லா நிஸ்ஃபுஹா இல்லா சுலுசுஹா இல்லா ருபுஹா இல்லா ஹுமுசுஹா இலா அன் கால இல்லா உஷ்ருஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் நிச்சயமாக அந்த தொழுகையை தொழும்போது அவனுக்கு எழுதப்படுது
நன்மை எழுதப்படுது எப்படின்னு சொன்னா பாதி பாதி எழுதப்படுது. இல்லைன்னா 3ல ஒரு பங்கு, 4ல ஒரு பங்கு, 5ல ஒரு பங்கு, அப்படி இல்லைன்னா 10ல ஒரு பங்கு. 27 மடங்கு எனக்கு மொத்தமா கிடைச்சிருச்சு. அப்படி ஒண்ணு மனப்பால் பிடிக்க வேண்டாம். ஏண்டா என்ன காரணத்துக்காக சொல்றாங்கன்னா ذَلِكَ بِقَدَرِ خُشُوعِهِ, அவருடைய தக்வா, அவருடைய அச்சம், அவருடைய பணிவு, அவருடைய இறையச்சம் பெர்சன்டேஜ் லெவல் கூட தொழுகிறோம். உன் இறையச்சம் அவ்வளவுதான் இருக்கா? பாதிதான் பாதிதான். அதுக்கப்புறம் அதுக்கும் கம்மியா இருக்கா? 3ல ஒரு பங்கு தான். இன்னும் கொஞ்சம் கூட இருக்கா? 4ல ஒரு பங்கு தான். பங்கு தான். அதுக்கு கொஞ்சம் கூட இருக்கா? 5ல ஒரு பங்கு. ஹராமா பேசுறாரு, அல்லாஹ்வுக்கு பயப்படுறாரு, பொய் பேசுறது இல்லை, முனாஃபிக்தனமா செயல்படுறது இல்லை, யார்கிட்டையும் நடிக்கிறது இல்லை, உண்மையா இருக்கிறாரு. அப்ப அந்த தொழுகை தானே அவரை மாத்துது. பக்தியா எதுவுமே அதுதான் தொழுகைதான் நம்மளை மாத்தணும். வேற யாரும் நம்மளை திருத்த முடியாது. அப்படிங்கும் போது 5ல ஒரு பங்கு, இல்ல அதுக்கு கொஞ்சம் கூட இருந்தா 10ல ஒரு பங்கு. இது எல்லாம் என்ன சொல்றாங்க? அவருடைய தக்குவாவை பொறுத்துதான் நன்மையை எழுதப்படும். தொழுதுட்டோம்னா நன்மை கிடைச்சிடும். நன்மை கிடைச்சிடும். கடமையை நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நன்மை கிடைக்குது. போட்ட உடனே தக்குவாவை இழந்து, பயபக்தியை இழந்து, தொழுதுட்டோம் தற்கொலை அடிச்சுட்டு தொழுதுட்டோம் ஒரு பெருமையா சொல்லிட்டு போயிடுறோமே. செய்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஏமாற்றக்கூடியவன். நம்மளை சிந்தனை வச்சே நம்ம ஏமாத்திருப்பாங்கிறது இந்த ஹதீஸ்ல வர்றா. அதனால தொழுகையில நிக்கிறோம்னா எவ்வளவு பக்தியை வெளிப்படுத்துறோம். அந்த பக்தி பள்ளிவாசல்ல மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுக்க அந்த பக்தி உறவோட நீங்க இருக்கிறீங்களாங்கிறத உங்களை நீங்க யோசிக்கிறது தான் இந்த ஹதீஸினுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை தெளிவாக என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். கடைசியான ஒரு ஹதீஸ சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதாவது மா மின் இம்ரியின் முஸ்லிமின் தஹ்துருஹு ஸலாத்துன் மக்தூபா. அதே மாதிரி சொல்லிட்டு ஃபயஹ்சினு வுதுஹா வ ஹுஷூஹா வ ருகூஹா இல்லா கானத் கஃபாரத்து லஹா கப்லஹா மினல் ذுனூப் மா லம் யஅதி கபீரத்துன் வ ذالிக தஹத்து. அதாவது சயீத் இப்னு ஹாஸ் சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தியை சொல்லி காட்டாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஒருத்தர் ஒதுவை அழகாக செய்கிறார், அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார், பணிவோடு இருக்கிறார், ருக்குவும் அழகாக செய்கிறார். அவருக்கு என்ன பரிகாரம் தெரியுமா? அவர் அதுக்கு முந்திய செஞ்ச சிறுபாவெல்லாம் அல்ல, ஒது கரெக்டா செஞ்சா, ருக்கு கரெக்டா செஞ்சா, அழகிய முறையில தொழுதா, தக்குவா இந்த பணிவும் அச்சமும் இருந்துட்டாலே சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிச்சிடலாம். ஆனா கண்டிஷன், நீங்க பெரும்பாவத்துல விழுந்துடக்கூடாது. பெரும்பாவத்துல விழுந்துட்டீங்கன்னா இந்த நன்மை எல்லாம் நீங்க வந்துடும். பெரும்பாவத்துல விழாத வரைக்கும் நீங்க தினந்தோறும் தொழுகையை தொடர்ந்து வந்தீங்கன்னா நிச்சயமாக காலம் முழுக்க மௌத்து வரைக்கும் உங்க பாவங்கள் எல்லாம் நல்லா மன்னிச்சு தொடர்ச்சி எழுதிவா. எல்லாம் இந்த சிறுபாவங்கள் போறாங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அன்பான சகோதரர்களே, இந்த மாதிரி நம்முடைய தொழுகை இருக்கணுங்கிறது தான் இந்த சப்ஜெக்ட்ல சொல்லப்பட்ட விஷயம். எனவே நம்ம தொழுகை இந்த ஹதீஸ்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா ஏற்கனவே உள்ள ஹதீஸ்கள் தான் அது அந்த அளவுக்கு தெரிந்து கொள்ளாம இன்றும் நம்முடைய தொழுகையை கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம்னா நல்லது இல்லை என்பதை புரிந்து, தொழுகையில இத்தனை நாள் நன்மை பறி போயிடுச்சேன்னு இப்ப நினைக்கிறோமா, இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த நன்மைகள்ல கவனம் செலுத்தி இதை விட்டுவிடக் கூடாது. ஓட்டவாளி தண்ணி பிடிச்ச மாதிரி தொழில் ஆயிடக்கூடாது, தொழிலுடைய நன்மை ஆயிடக்கூடாது
கவனமாக இருங்கள், ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்பதை இன்று சொன்ன இந்த விஷயங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை புரிந்து கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் காது கொடுத்து கேட்டதை அமல் செய்ய தோல்விக்கு நம் யாவும் முதல் முடிவானாக வாக்கு நாம் உலகத்தில் ஒரு உள்ளாக